மலம் ஜலம் சரியாக வெளியே போகல அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு குடல் புண் வரும். நாகரிகங்கிற பேரில் நைட் பிரியாணி இதெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது. உடம்பு ஒரு கோயில், அதுலேயும் குடல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஹார்ட்டு, அடுத்த மூளை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த டைமில் நம்ம உணவை போட்டோம் அப்படின்னா, அழுத்தம் கொடுத்தோம்னா அது செரிக்கவே செரிக்காது, அப்படியே தான் இருக்கும். 4 மணிக்கு மேலே தான் ஜீரண மண்டலம் வேலை செய்யும். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் டீ வச்சு குடிச்சிங்க அப்படின்னா நல்ல குடலும் செரிமானமாகவும் ஃப்ரீயாகவும் மோஷன் போகும். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் மலம் ஜலம் பிரிகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக மோஷன் போகுதான்னு பார்த்தா ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை போகும், ஒரு சிலருக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை போகும், ஒரு சிலருக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை போகும். இந்த மாதிரி மலம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய எல்லாருக்கும் இருக்குது. நிறைய பேர் இதனாலே நிறைய டென்ஷன் ஆகி அவங்களுடைய அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கு முடியாமல், ஒருவேளை ஆஃபீஸ் கிளம்புறாங்க அப்படின்னா காலை உணவுக்கு முன்னாடி மோஷன் போயிட்டு தான் சாப்பிடணும்னு ஒரு சிலர் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருப்பாங்க. அவங்க கிளம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. இல்லை நம்ம வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, வேக வேகமாக கிளம்பிடுவாங்க. அவங்க அன்றாடம் போகிற ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற அந்த ஒர்க்கு நடக்காது. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணாததுனால இந்த மலம் சரியாக வெளியே வராமல் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளால் அவதிப்படுறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மலம் ஜலம் சரியாக வெளியே போகல அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு குடல் புண் வரும். ஸோ இந்த குடல் புண் வந்தால் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க கேஷுவலாக, எனக்கு அல்சர் இருக்குது. அல்சர் வந்து வரவே கூடாது. குடல் புண் முக்கியமாக வரவே கூடாது. உடம்பு ஒரு கோயில், அதுலேயும் குடல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஹார்ட்டு, அடுத்த மூளை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த குடல் வந்து சுத்தம் பண்ணி மலம் ஜலமை வெளியே கொண்டு வரதை இயற்கை முறையில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்மளை வந்து செரிமான குழலுக்கு அழைத்து சென்று சத்துக்களை தனியாகவும் கழிவுகளை தனியாகவும் பிரித்து நம்ம மலக்குடலுக்கு அனுப்புது. நம்ம சாப்பாடே வந்து டைமுக்கு சாப்பிடாம, அதுவும் முக்கியமாக புரோட்டீன் உணவுகள்லாம் அதிகம் எடுக்காமல் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, காஃபி, டீ இதில் எல்லாமே வந்து நமக்கு தேவையில்லாத கொழுப்புகள் இருக்கும். நீங்கள் டீ அதிகமாக குடிச்சிங்கன்னா நாக்கே நமக்கு மந்தமாயிரும், அதில் ஒரு மாதிரியான அழுக்குகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது நாக்கிலே இருக்கும்போது குடலில் எவ்வளோ தங்கி இருக்கும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ தினமும் நம்ம குடல் சுத்தமாகும்னா நமக்கு அன்றாடம் செரிக்கக்கூடிய, அதாவது காய்கறிகள் நிச்சயமாக நிறைய எடுக்கணும். அதே மாதிரியே இரவு 8 மணிக்குள்ளே ஓரளவுக்கு உங்களுடைய சாப்பாடு டின்னரை முடிச்சுக்க பாருங்கள். அதில் நைட்டில் வந்து தயிர் சாப்பிட வேண்டாம், பால் சாப்பிட வேண்டாம், அதிகமான கார உணவுகளை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அது நமக்கு செரிக்காதுன்னு சொல்கிறாங்க. 11 மணிக்கு மேலே உணவு எடுக்கவே எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஐடியில் இருக்கவங்களாம் பாவம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து டைம் வேரியேஷனில் தான் அவங்க சாப்பிடுவாங்க. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா விடியற் காலையில் 3 மணிக்கெலாம் சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். அதுவும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நாகரிகங்கிற பேரில் நைட் பிரியாணி இதெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமில் வந்து 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நம்ம குடல் வந்து ரெஸ்ட் எடுக்குமா. ஸோ அந்த டைமில் நம்ம உணவை போட்டோம் அப்படின்னா அழுத்தம் கொடுத்தோம்னா அது செரிக்கவே செரிக்காது, அப்படியே தான் இருக்கும். 4 மணிக்கு மேலே தான் ஜீரண மண்டலம் வேலை செய்யும். அப்போ நம்ம எப்படி அன்றாடம் நம்ம அடுத்த நாள் ஃப்ரீயாக மோஷன் போகும், அடுத்த நாள் நம்மளுடைய ஒர்க்கை எப்படி செய்ய முடியும்? ஸோ கூடுமான வரைக்கும் 11 மணிக்கு மேலே உங்கள் ஃபுட்டை எடுக்காதீங்க. 10 மணிக்குள்ளே தூங்க போங்கன்னு சொல்கிறோம். 8 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. நீங்கள் தூங்க போகும்போது கொஞ்சம் வயிறு எம்டி ஸ்டமக்கில் இருந்தால் நல்லது. ஒருவேளை பசிக்குது அப்படின்னா தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணி குடித்தா ரொம்ப நமக்கு காலையில் எந்திரிச்சோடனே ஃப்ரீயாக மோஷன் போகும். அதே மாதிரியே காலையில் எந்திரிச்சோடனே சுடுதண்ணி குடிங்க. அது நம்மளுடைய உடலில் வந்து கழிவுகளை வெளியே கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணும். சுக்கு காப்பி, பிளெயின் காஃபி என்ன உங்களால் குடிக்க முடியுமோ அதை எடுத்துக்கோங்க. வீட்டிலையே வர கொத்தமல்லியை நல்லா வறுத்து சுக்கு கொஞ்சம் போட்டு இடித்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் டீ வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல குடலும் செரிமானமாகவும் ஃப்ரீயாகவும் மோஷன் போகும். அதாவது நம்ம வீட்டிலையே ஒரு சில ரெமெடிலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி, நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம் இதை 3ஐயும் சீரகம் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டி நம்ம டீ குடிக்கிற மாதிரி குடிக்கணும். இது வந்து மலமிளக்கின்னு சொல்லுவோம். இது ரொம்ப சூப்பரான ரெமெடி பண்ணும். அதே மாதிரி கம்பல்சரி நம்ம ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டுங்க. முன்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டிக்கு விரதம் இருப்போம், கிருத்திகைக்கு விரதம் இருப்போம், பிரதோஷத்துக்கு விரதம் இருப்போம், அமாவாசைக்கு விரதம் இருப்போம். இப்போ எந்த விரதமுமே நம்ம இருக்கிறதில்ல, அதுக்கு டைமும் இல்லை. ஸோ நம்ம வந்து
மந்த்லி ஒன்ஸாவது ஏதாவது ஒரு உபவாசம் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. வீட்டிலேயே இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு தேன் கலந்து குடிங்க. இது வந்து நம்ம ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். கம்பல்சரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் கால் பாதம் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. மசாஜ் பண்ணி ஒரு 1 or 2 3 டைம்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes பண்ணிவிட்டு அது பெட்டை விட்டு இறங்குனீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். தண்ணி நிறையா குடிங்க. சிம்பிளாக நம்ம குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய். அந்த காலத்துலலாம் நமக்கு குழந்தைகளுக்கு இந்த விளக்கெண்ணெய் தாய்ப்பால் கலந்து கொடுத்தா ஊரெண்ணெய்னு கூட சொல்லுவாங்க. கொடுத்தா குழந்தையும் கொஞ்சம் புச்சிட்டிக்காக ஆகும், கூடவே வந்து ஃப்ரீயாக மோஷனும் போவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய பேரண்ட்ஸு எண்ணெய்களை தொடரதே கிடையாது. ஆனால் நாம் இப்போ பெரியவங்களுக்கு கம்பல்சரி விளக்கெண்ணெய் கூடவே சுடுதண்ணி, வாரத்தில் ஒரு நாள் 1 ஸ்பூன் மட்டும் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் நல்ல சூடான தண்ணியில் கலக்கி குடிச்சிருங்க. மோஷன் ஃப்ரீயாக போயிடும். எவ்வளவு கழிவுகள் இருந்தாலும் வெளியே வந்துடும். நல்லா நம்மளுடைய குடலை சுத்தம் பண்ணி எடுக்குது. ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இந்த விளக்கெண்ணெய் ப்ளஸ் சுடுதண்ணி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு சாறு. இது 1 டம்ளர் நீங்கள் கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு மோஷன் போகலைன்னு தோணுதோ அப்போ கம்பல்சரி வாழைத்தண்டு சாறு எடுத்துக்கோங்க. குடலையும் சுத்தம் பண்ணும், கிட்னி ஸ்டோன் எது இருந்தாலுமே அதை வெளியே தள்ளிடும். இதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது வாழைத்தண்டு தண்ணி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கத்தாழை ஜூஸும் நம்ம குடலை சுத்தம் பண்ணதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இது நாளையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த முத்திரை சொல்லியிருப்பேன். இந்த 2 விரலுக்கு நடுவில் இங்கே அமுத்துனா நமக்கு தலைவலி சரியாகணும். 1 இன்ச் நகர்த்தி கொஞ்சம் இங்கே இந்த ஆள்காட்டு விரலுக்கு கீழே கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். இதை வந்து இப்படி ப்ரெஷர் பண்ணி எடுத்திங்கன்னா இது வந்து நமக்கு ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். எல்லா முத்திரையுமே 1 நிமிஷம் பண்ணுங்கள் போதும். தினமும் 3 லிட்டர் தண்ணிக்கு மேலே நாம் குடிக்கணும். பச்சை காய்கறி உணவுகள் எடுத்துக்கணும். வீட்டில் சமைச்ச உணவை சாப்பிடணும். 8 மணிக்கு மேலே சாப்பிடவே கூடாது. 8 மணிக்குள்ளே கூடுமான வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சிருங்க. இரவில் வந்து பால், தயிர், வெண்ணெய், அரிசி சாதம் இதெல்லாம் சாப்பிட்றத குறைச்சிருங்க. அதாவது அரிசி சாதம்னா வெள்ளை அரிசி சாதம். சிறுதானிய அரிசிகள் நிறைய இருக்குது, அதில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. நமக்கு எது சேருதோ அதை வாங்கி நைட்டில் நாம் சமைக்கிறதுக்கு தயாராகிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ஏர்லி மார்னிங் 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் வெளியே வந்து வாக்கிங் போங்க. அந்த நேரத்தில் நம்ம வாக்கிங் போனாலே நமக்கு ஓரளவுக்கு மோஷன் போகிறதுக்கோ நல்ல ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த உடற்பயிற்சிகள், உணவுகள், இது வீட்டில் சமைச்ச உணவுகள் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஏதாவது உடம்பு சரியில்லைனா உடனே மாத்திரை, மெடிக்கலில் போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணாமலே மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க. அது தற்காலிக நிவாரணம் தான். நாளைக்கு வேறு ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.